அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்ல வாழ்க்கை வேண்டுமென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் படிக்கிற இடத்தை நம்மால் சில நேரங்களில் தெளிவாக தேர்ந்தெடுக்க முடிவதில்லை. நான் தெளிவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தேன். அதுதான் போப் கல்லூரி சாயல்புரம். திரும்ப ஒரு தடவை நான் ஏற்கனவே ஒரு ஃபோனில் வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 16 வீடியோ போட்டிருக்கேன் போப் கல்லூரியை பற்றி. யாருடைய வற்புறுத்துதலும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். எனக்கு தெரிந்து 8/8/2011 அன்று முதல் வகுப்பை நான் அட்டன் செய்தேன். என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் அங்கே இருக்க தான் செஞ்சாங்க. பட் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க ரொம்ப பேர். அதை நான் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. எனக்கு ஒருத்தருக்கு கூட அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னை கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தருக்கு கூட ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது போப் கல்லூரியில் ஒரு 2011 ஜெயலலிதா ஆட்சி அமைஞ்ச சமயம். அப்போ மின்வெட்டு அதிகம். அப்போ அந்த நபர் வீட்டுக்குள்ளே நடந்திருக்காரு. நடக்கும்போது கீழே விழுந்திருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவருடைய இருப்பு இடத்தை தேடி போய் நான் அவரை நல்லா விசாரித்தேன். அப்போ தான் அந்த ஒருத்தரும், அதாவது எனக்கு நெகட்டிவாக யார் இருந்தாங்களோ அவங்க என்னை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து அவர்கிட்ட எனக்கு அன்பு கிடச்சிது. போப் கல்லூரினாலேயே அன்பின் உறைவிடமாக இருந்த காலம் ஒரு காலம். நான் படித்த காலம் அப்படித்தான். எனக்கு துறை தலைவராக இருந்தவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஹேண்டிகேப்டு அதை சொல்லி தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். அந்த ஹேண்டிகேப்டு சூழ்நிலையை மறக்க வச்ச கல்லூரி போப் கல்லூரி. எனக்கு அனுபவத்தை கொடுத்தது. இன்னும் அவங்களோட நான் டச்சில் இருக்கேன். ஒரு அலுமினிங்கிற முறையில் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திலேயே பணத்தை பெருசாக நினைக்காத ஒரே ஒரு கல்லூரி இருக்குன்னா அது போப் கல்லூரி மட்டும்தான். நான் போப் கல்லூரியுடைய பழைய மாணவன் அப்படின்னு சொல்கிறதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.